ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்த உடனே மம்மி இன்றைக்கி நீங்கள் எந்த ஸ்நாக்ஸும் செஞ்சு தர தேவையில்லை, நான் உங்களுக்கு செஞ்சு தர போகிறேன்னாங்க. என்னம்மா செய்ய போகிறீங்கிறதுக்கு, நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஓரியோ பிஸ்கெட் கேக் நான் செஞ்சு தர போகிறேன்னாங்க. சரி, குழந்தைங்க கேட்டால் என்கரேஜ் தானங்க பண்ணணும், சரி செய்யுமான்னு சொல்லும் போது அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஓரியோ பிஸ்கெட் அதுக்கு என்னென்ன தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு பேக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இருக்க க்ரீமை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு பவுலில். எல்லா க்ரீமும் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜார் எடுத்து இந்த க்ரீமெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இதை நல்லா பவுட்ரு பண்ணிக்க போகிறாங்களாம். பார்க்கலாம் இருங்க எப்படி பவுட்ரு பண்ணுறாங்கன்னுட்டு. இது வரைக்கும் கேக்லாம் செஞ்சதே இல்லைங்க. எங்கள் பாப்பா ட்ரை பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. இப்போ அந்த பவுடரான பிஸ்கெட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து சுகர்ஸ் ஆட் பண்ணுறாங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு அதுவும் அதோடு சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறாங்க. எல்லாமே அரைச்ச பவுடர் எல்லாமே இப்போ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை உடச்சி ஊற்றுறாங்க. அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறாங்கங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் ஒரு சலாடை வச்சு கொக்கோ பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அதையும் நல்லா ஜலிச்சிக்கிறாங்க. அதே ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறாங்க. அதையும் ஜலிச்சிக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் ரீஃபைண்ட் எல்லாத்தையும் போட்ட உடனே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அப்புறமா அரைச்சி வச்சுருக்க இந்த பிஸ்கெட் சுகர் பவுடரை வந்து இதோடவே சேர்த்துடுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் இவங்க வந்து பால் குடிப்பாங்கன்றதுக்காக காசி ஆற வச்சுருந்தேன் பால். ஒரு பவுல் பால் எடுத்துக்கிட்டாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதோடவே பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு அளவு தெரியும் போல், எனக்கு சுத்தமாக கேக் செய்ய தெரியாதுங்க. அவங்க அளவு செய்கிறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் ஊற்றுறாங்க. கொஞ்சம் மில்க் மேட் ஊற்றிட்டு அதை ஒன்றா பிளெண்ட் பண்ணி விட்டுறாங்க. அந்த பதம் பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் போட்டு அதையும் இதோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக விட்டுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் பாட்டில் வந்து என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு பட்டர் போட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறாங்க. இப்போ பீட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே கேட்குது. இதில் எல்லாமே ஃபுல்லாக இதில் மாற்றிட்டு மேலே வந்து கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போடுறாங்க. சாக்கோ சிப்ஸ் போட்டுட்டு அவ்வளோதாங்க ஓடிஜியில் ஏற்றுறாங்க. நான் வந்து டைமிங் என்ன கொடுத்துருக்கேன்னா 20 நிமிஷம் கொடுத்துருக்கேங்க. 20 நிமிஷம் டைமிங் கொடுத்துருக்கேன் நான். இதுக்கப்புறம் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது ரெடி ஆகுதுன்னுட்டு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதே பவுலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த பிஸ்கெட்டோட க்ரீம் எடுத்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக மில்க் ஊற்றி அதை அடிச்சுக்கிட்டு இந்த ஃப்ரெஷ் க்ரீமோட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கணுன்னுட்டு இதை நான் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது கேக் ரெடி ஆகிடுச்சுங்க. வெளியில் எடுக்கிறாங்க. வா சூப்பருங்க. என்னால் நம்பவே முடியல, என் குழந்தை தான் செஞ்சுருக்காளான்னுட்டு. கேக் எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதை எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே பாருங்கள் செம்ம சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரெஷ் க்ரீம் ஒன்று எடுத்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா, வெண்ணிலா ஃப்ளேவரு, அதை வந்து மேலே கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணுறாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. என்னால் நம்பவே முடியலைங்க, ஏன்னா எனக்கு கேக்லாம் செய்ய தெரியாது. ஸோ பாப்பா செஞ்சுருக்கான்னும் போது இதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஒரு நைஃப் எடுத்து கேக்கை கட் பண்ணுறாங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த அனுபவம்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நம்ம பாப்பா நம்மளை உட்கார வச்சு செய்யும் போது. உங்கள் வீட்லேயே உங்கள் டாட்டர் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கேக் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.